பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த நாளினுடைய இந்த காலை தியானத்திற்கு துவக்கமாக நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் இந்த காலை வேலைகளுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். 2020ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் 14ஆம் நாளை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்து வாழ்நாளிலே இந்த நாளை எங்கள் கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உடைய கிருபையினாலே என்ற வாக்கின்படி இந்த நாளிலும் நீர் எங்களை உடைய புதிய கிருபையினாலே நிரப்பும், புதிய கிருபையினாலே திருப்தியாக்கும், நாங்கள் செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும், செயல்கள் யாவிலும் வெற்றி தாரும். ஆண்டவர் படைத்த வெற்றியினால் அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம் என்று சொல்லி இந்த நாளிலும் உடைய கிருபையினாலே நாங்கள் எங்கள் பணிகளை செய்து முடித்து மாலை வேலையை கண்டு நன்றி செலுத்துகின்ற வாய்ப்பை தாரும். துதிகன மகிமையா உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் வெளிச்சம் ஜீவனின் பலனும் சிலுவையும் ரட்சிப்புமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானா. அகிடாமல் கலங்காமல் பயமின்றி திரிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அகிடாமல் கலங்காமல் பயமின்றி திரிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கென்றும் மாறார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கென்றும் மாறார். நமக்கென்று பயந்தீடும் பக்தர்யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். நமக்கென்று பயந்தீடும் பக்தர்யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பிதாவாகிய பராபரனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமென். கடவுளின் பெரிதான கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அவருடைய காருண்யத்தினாலே நீங்களும் நானும் இந்த 2020ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் 14ஆம் நாளிலே அதிகாலை நேரத்தில் ஒன்று கூடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக ஆங்காங்கு குடும்பங்களாக தனித்த நபராக இருந்து கர்த்தருக்கு புகழ்ச்சியையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமை ஏறெடுக்க அருள் செய்திருக்கிற எல்லாம் உள்ள கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தவும் ஸ்தோத்தரிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களை எல்லாரையும் இயேசு நாமத்தில் வாழ்க 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 என்று நான் வாழ்த்துகிறேன்.
தொடங்கியுள்ள இந்த செப்டம்பர் மாதம் அதில் விசேஷமாக 14ஆம் நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு துணை செலுத்துகிற மக்களாக இருக்க அருள் புரிந்த வல்லவருக்கு நல்லவருக்கு நாம் கனத்தை மகிமை ஏறெடுப்போம். இந்த நாளில் விசேஷமாக தமிழ் விசேஷ திருச்சபை மக்களாக அன்பர்களாக நண்பர்களாக குடும்பமாக கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிற பொழுது இந்த நாளிலே ஒரு வசனத்தை நான் வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரன் எப்பொழுதும் அறிந்திருக்கிறபடி நாம் எல்லாரும் ஞாயிறுதோறும் பாடுகிற ஆரம்ப பாடலாக வருகிற 34ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் பாடுகிறான். கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நாம் உடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கின்ற பொழுதும் கஷ்டத்தில் வியாதி படுக்கையில் இருக்கின்ற பொழுதும் கூட எல்லா சமயத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நன்றி செலுத்த துதிக்க சோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது பாடுகின்ற பொழுது நான் எல்லா காலத்திலும் கர்த்தரை சோத்தரிப்பேன். பக்தர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ஷுட் கோ டுகெதர். துதித்தலும் ஸ்தோத்திரம் செலுத்துதலும் நன்றி பாராட்டுதலும் இணைந்தே போக வேண்டும். பிரைஸ் என்று சொல்கிற பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் என்று பெந்தேகோஸ்தே காலர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எந்த சமயத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துதித்தல், அதே போல நன்றி பாராட்டுதல், தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்கிற பொழுது கர்த்தருடைய நன்மைகள், அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வழிநடத்துதல்கள் எல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேற்றைய தினத்தில் திருத்த பண்டிகை பின்னுகிற 14ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தர திருச்சபையில் ஆங்காங்கு பிரசங்கிக்கப்பட்ட பொருள் என்னவென்றால் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த பிரைஸ். துதிகளில் ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு ஏறிடுங்கள், நன்றி பாராட்டுங்கள். ஸ்தோத்திர பலி இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் எகிப்து நாட்டிலிருந்து அவர் புறப்பட்டு வந்த பொழுது வனாந்தர பயணமாக 40 ஆண்டு காலமாக இருந்த பொழுது பலி செலுத்துதல் அவர்களுக்கு இயலாமல் போயிற்று. ஆங்காங்கு கூடாரங்களிலே பலி செலுத்தினார்கள். பிற்பாடு அந்த காலங்களிலே பலி செலுத்த இயலாத சமயங்களிலே பக்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? துதிகளின் ஸ்தோத்திர பலியை ஏறிடுங்கள். துதிகளின் ஸ்தோத்திர பலி வாயினாலே, மனத்தினாலே, பாடல்களினாலே, வாழ்க்கையின் முறைமைகளினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த பலி செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஆகவே பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ஷுட் கோ டுகெதர். அதே போல இன்னொரு பக்தர் என்ன சொல்கிறார்? பிரைஸ், சாங் அண்ட் சர்வீஸ் ஷுட் கோ டுகெதர். சாங் பாடல்கள், அதுவும் சர்வீஸ் தொண்டு செய்தலும், துதித்தலும் பாடல்களை பாடுதலும், அதே போல கர்த்தருக்கு சேவை செய்தலும் தொண்டு செய்தலும், கர்த்தருக்கு மட்டுமல்ல அநேகருக்கு மற்றவருக்கு அயலாருக்கு நன்றி செலுத்த உதவி செய்தல், அதுவும் சேவை செய்தல் இதுவும் போக வேண்டும், சேர்த்தே போக வேண்டும். சென்ற ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தியானித்தது நல்ல சமாரியன் நல்ல சமாரியன் நல்ல சமாரியன் என்று என்கிற சம்பவத்தை தியானித்தோம். நல்ல சமாரியன் இடத்துல காணப்பட்ட ஒரு நல்ல குணம் இரக்கத்தை காண்பித்தான். தேவையில்லை குற்றுயிரும் கொலையுயிருமாக இருந்தவனுக்கு நல்ல சமாரியனாக இரக்கத்தை காண்பித்தவனே அயலான் என்று சொல்ல கேட்டோம். இந்த வாரத்தில் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த பொழுது அதே போல 10 தொழுநோயாளிகள் குணப்பெற்றார்கள். ஆனால் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து கர்த்தருக்கு நன்றி பாராட்டுகிறார். அவனும் சமாரியன். சமாரியன் என்று சொல்கிற பொழுது, சமாரியன் என்று சொல்கிற பொழுது இஸ்ரவேல் மக்களாலே, யூத மக்களாலே ஒடுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, கீழ் மக்கள் என்று எண்ணப்பட்டவர்களாக அவர்களோடு தொடவோ உறவு கொள்ளவோ அவரை சந்திக்கவோ அவர்களோடு பேசவோ கூடாத அப்படிப்பட்ட சமாரியர்கள். ஆனால் அந்த சமாரியத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல குணம் இரக்கத்தை காண்பித்தல். அந்த சமாரியன் மட்டும்தான் 10 பேர் குணம் பெற்றாலும் கூட ஒருவர் மட்டும்தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்துள்ளார். ஆகவே நாம்
கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவது, நாம் இருப்பது, நடப்பது, உழைப்பது, பிழைப்பது, உண்ணுவது, உறங்குவது எல்லாம் கடவுளுடைய மெகா பெரிதான கிருபை. ஏன் யோசித்து பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு தொடங்கிற்று. அந்த 20ஆம் ஆண்டை பற்றி அநேகர் ஆரோடு சொன்னார்கள், அநேக தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த 20ஆம் ஆண்டு உலக மக்களுக்கு அச்சுறுத்தி கோவிட் என்கிற வைரஸ் வந்து லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கவலையிலே, தொல்லையிலே, துன்பத்திலே, வறுமையிலே இருந்தாலும் கூட நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போருக்கு நேரிடாது. உன் வலது பக்கத்திலே 1000 பேரும் உன் இடதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அவற்றை கண்களால் மட்டும் காண்பார் என்று சொன்ன கர்த்தர் நம்மை வாழ்வித்திருக்கிறாரே, காப்பாற்றி இருக்கிறாரே, பாதுகாத்திருக்கிறாரே, ஆசீர்வதித்திருக்கிறாரே. உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற பொழுது, ஆனால் எவ்வளவு அற்புதமாக ஆச்சரிய பிரகாரமாக காத்து வந்திருக்கிற கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த 10 தொழு நோயாளிகளில் ஒருவர் வருகிறார். வந்து எவ்வாறு நின்று செலுத்துகிறார் பார்க்கின்ற பொழுது, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து சொல்கின்ற பொழுது, அவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருந்தான். முகம் குப்புற விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லுவோம். இந்து மக்கள் ஒருவேளை அவர்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தலை முகம் தரையிலே படுபடியாக, உடல் அங்கங்கள் தரையிலே படுபடியாக சாஷ்டாங்க நமஸ்காரம். இவன் சமாரியன் கர்த்தருக்கு நன்றி பாராட்டுகிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், ஒவ்வொரு அதிசயங்கள், அற்புதங்கள், கிருபைகள், இறக்கங்கள் நினைத்து பார்த்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் கர்த்தர் நாம் கிறிஸ்துவ மதம், கிறிஸ்தவ மார்க்கம் உறவுகளிலே வளர்ந்த மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்கிற பொழுது தனித்த வழிபாடு அல்ல, கூட்டு வழிபாடு. நாம் அநேகருடைய ஜபங்களினாலே சென்ற வாரத்தில் இருந்து நாம் ஆலயம் திறக்கப்படவும், ஆலயத்திலே நாம் போய் தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவருக்கு நன்றி பாராட்டவும், அவரை புகழ்ந்து பாடவும், கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பக்தன் பாடுகிறார், 1100 வாயு நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மை யாவும் அவர்களால் பிரசங்கித்து அவர் துதித்து போற்றுவேன் என்று பாடுகிறார். ஆதிசேஷனுக்கு 1000 நாவுகள் இருந்ததாக இந்து மக்கள் சொல்லுவார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாவு ஒரே ஒரு நாவு தான். ஆனால் அதை மூலமாக கர்த்தரை புகழவும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும், கர்த்தரை நன்றி பாராட்டவும், கர்த்தரை புகழ்ந்து பேசவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பக்தர் 35ஆம் சங்கீதத்தில் அவர் என்ன சொல்கிறார்? 35ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். நாள் முழுவதும் உமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன். அதே போல 71ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் பாடுகின்ற பொழுது அவன் சொல்கிறான், நான் 71ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன், எப்பொழுதும் என்கிற வார்த்தை. அதே போல 14ஆம் வசனத்தில், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் ஒரு நீதியையும் ஒரு ரட்சிப்பையும் சொல்லும், அவரின் தொகையை நான் அறியேன். ஆகவே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் படுத்திருந்தாலும் சரி, ஊழியம் செய்திருந்தாலும் சரி, நடக்கின்ற பொழுதும் சரி, தூங்கினாலும் சரி, தூங்குகிறதை தவிர மற்ற எந்த காலத்திலும் கடவுளை ஸ்துதிக்க ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள். இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில் ஒரு விசேஷமான நாள், செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி என்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு விசேஷத்த நாள்.
எனக்கும் வேதாவுக்கும் திருமணமாகி 53 ஆண்டுகள் முடிகிறது. 1967 ஆண்டு நடந்த திருமணம். இந்த திருமண நாளை யோசித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நடந்தன. மேடு வெள்ளங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வியாதி விக்கரங்கள், தொல்லைகள் இருந்தன. ஆனாலும் 53 ஆண்டு கால திருமண வாழ்க்கை நினைத்து பார்க்கின்ற பொழுது கர்த்தரை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். அதே போல இன்னொரு காரியம் விசேஷமானது, செப்டம்பர் மாதம் 14ஆம் நாளாகிய இன்று என்னுடைய கடைசி மருமகள் சந்தோஷுடைய மனைவி ஷர்மிளாவுக்கு இன்று பிறந்த நாள். அதுக்கும் ஆகவே கர்த்தர் அவர் எவ்வளவு பெரிதான கிருபைகளை இரக்கங்களை செய்திருக்கிறார் நினைத்து பார்த்து அவருக்கு துதியை சோத்திரத்தை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இறுதியாக நம்முடைய வாழ்நாள் முழுக்க 148ஆம் சங்கீதத்தில் பக்தர் எல்லாவற்றையும் அழைக்கிறார். படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் அத்தனையும் அழைக்கிறார். கடலே கடவுளை போற்று, வானங்களே கடவுளை போற்று, தண்ணீரே கடவுளை போற்று, படைக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளே கடவுளை போற்று இதெல்லாம் அழைக்கிறார். சிருஷ்டிப்புகளிலே சிகரமாக படைக்கப்பட்ட மனித இனமாகிய நாம் கர்த்தரை துதிக்கவும், சோத்தரிக்கவும், புகழவும், வணங்கவும், வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகள். ஆகவே இதில் துதித்தலுக்கும் ஸ்தோத்திரம் நன்றி பாராட்டுதலுக்கும் ஒரு சிறிய வித்தியாசத்தை சொல்ல விரும்புகிறேன். துதித்தல் என்று சொன்னால் ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ. கர்த்தருடைய பண்புகளை, கர்த்தருடைய இரக்கங்களை, கர்த்தருடைய என்னென்னவெல்லாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அதிசயங்களை நடத்துகிறவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், நம்மை படைத்தவர் என்றெல்லாம் சொல்லுகிற அவருடைய படைப்புகள் பண்புகளை பற்றி துதித்து துதித்து அவருடைய வல்லமைகளை குறித்து நான் அவரை சோத்தரித்து அவரை புகழ்ந்து பாடுதல் துதித்தல். நன்றி பாராட்டுதல் என்று சொன்னால் கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைகள், அவர் நமக்காக செய்திருக்கிற காரியங்கள். படைத்த கர்த்தர் உணவு தருகிறார், உடைகளை தருகிறார், பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். மற்றும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்திருக்கிறார். ஆகவே அவர் என்னென்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ, what he has done for us, what he has done for us, நமக்கு செய்திருக்கிற காரியங்களை குறித்து நன்றி பாராட்டவும், அவர் எப்படிப்பட்டவர், வல்லவராக நல்லவராக இருக்கிறார்களை குறித்து சோதனைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை சோதனைகள், கர்த்தருக்கு புகழ்ந்து பாடுங்கள், கர்த்தருக்கு புது பாட்டாய் பாடுங்கள், கர்த்தருக்கு நன்றி பாராட்டுங்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை புகழ்ந்து பாட சோதனைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்வோம். சர்வ வல்லமையும் மகா தயமும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, வல்லவராக நல்லவராக இருப்பவரே, துதிகளின் மத்தியில் வாசப்படுகிறவரே, துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் ஏற்றவரே, பாத்திரரே, பரமபிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், புகழ்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளும் அழியாருமாக எங்களை சுவாமி கடந்த மத இரவிலும் கடந்த மத காலங்களிலும் விசேஷமாக அநேக மக்களுக்கு கிடைக்காத பெரும் சுலாக்கியமாக 2020ஆம் ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் அதிகாலையிலே நம்மை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக ஜீவனுள்ள தேசத்தில் வைத்து எல்லா விதமான போஷிப்புகளை போஷிப்பித்து வந்திருக்கிறேனே, துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், வேதங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயை பொறுத்து மன்னித்தருளும். நம்முடைய தேசகுமாராய் இயேசு கிறிஸ்து சிந்திய விரைய ரத்தத்தினாலே இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையை பெற்று நான் உலகத்தையும் மாமிசத்தையும் சாத்தானையும் நாங்கள் போராடி ஜெயம் கொள்கிற மக்களாக வாழ தயமுடியும். விசேஷமாக ஆண்டவரை எங்களை மட்டுமல்ல, உலகத்திலே ஆண்டவரை கடந்த 4-5 மாதமாக உலகத்தை அச்சுறுத்தி அல்லல் படுத்தி தொல்லையிலும் துயரத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜபிக்கிறோம். தாமே மரணத்தின் மூலமாக இழப்பை கண்டிருக்கிற மக்களை நீர் ஆற்றும், அவனை தேற்றும். மருத்துவமனையில் லட்சக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று வந்த மக்களை நீர் அவருடைய ஆசீர்வதியும். ஒரு வல்லமையான கரம், அற்புதங்களை நடப்பிக்கின்ற கரம்,
அதிசயங்கள் செய்கின்ற கரம் அவளை தொட்டு, மகனே மகளே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லும். நீரே பரம பரிகாரி சுவாமி. மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதாரத்துறையினரும் மற்றும் பல்பல பணியாளர்களும் செய்கின்ற ஊழியர்களை ஆசீர்வதித்து, தியாக மனப்பான்மையோடு செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதித்து அவர் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் நீரோ நீர் பரம பரிகாரி, நீரே குணத்தர வல்லவர், நல்லவர். அவளை ஆசீர்வதி. அவ்வாறே சுவாமி பற்பல பணிகளில் செய்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களிலும் சுவாமி அநேக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வரப்போகிற காலங்களே எப்படி இருக்கும், ஏது இருக்கும் தெரியாது. இதற்காக பல்வேறு அரசாங்கத்தினர் எடுக்கிற எல்லா முயற்சிகளை வாய்க்க பண்ணி கூடிய சீக்கிரத்தில் இதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கத்தக்கதாக, தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கத்தக்கதாக, அதன் மூலமாக மக்களுக்கு ஆண்டவரே எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கத்தக்கதாக, அதன் மூலமாக இதிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக தயவுரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கோவிட் என்கிற வைரஸ் உலகத்தை விட்டு எடுத்து போடும். அப்பானை போ சாத்தானே என்று சொல்கிற உடைய வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு சுவாமி, வல்லமை உண்டு சுவாமி. ஆம் கர்த்தாவே, எடுத்து போடும். அதில் இருந்து எங்கள் மக்களுக்கு விடுதலை தான். மட்டுமில்லாமல் நாங்கள் வாழுகிற திருச்சபைகள் சுவாமி, திருச்சபையின் ஊழியர்கள் ஆளுக்காக வேண்டுகிறோம், சுவிசேஷங்களுக்காக வேண்டுகிறோம், நற்செய்திகளுக்காக வேண்டுகிறோம். அவர் செய்கிற ஊழியர்கள் எல்லாம் தடைபட்டு போயிருக்கிறது. எல்லாவற்றுடைய வாசலை திறவும் ஆண்டவரே. அவருடைய வாசலை திறந்து ஊழியர்கள் திறம்பட செய்யத்தக்கதாக, அதன் மூலமாக சத்தியம் அநேகருக்கு பரவத்தக்கதாக, அநேக ரட்சிப்பர் அனுபவத்திற்குள்ளே வரத்தக்கதாக ஆசீர்வதியும். மட்டுமல்லாமல் இதற்கென்று எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வாய்க்க பண்ணி எங்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்களையும் தமிழ் சுவிசேஷ உத்தர திருச்சபை ஊழியர்கள், கிராம சபை மக்கள், ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், தாய் தப்பற்ற மக்கள், நிறுவனங்களிலே பணியாற்றுகிற மக்கள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு நீர் போதுமானவராகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்கள் தர வல்லவர், நல்லவர். நம்புகிறோம் சுவாமி. கடவுளை நம்புவோருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நம்பி விலை விசுவாசிக்கிறோம். நான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உன் துதியையும் சோத்திரத்தையும் கனத்தையும் மகிமை ஏறெடுத்து நன்றி செலுத்துகிற மக்களாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் தாமே தயவு செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிரோடு எழுந்து என்றென்றும் ஜீவனுள்ளவராக ஆண்டு கொண்டிருக்கின்ற எல்லாமல் இயேசு கிறிஸ்து திருப்பாதம் அணிந்து தாழ்மையோடு கெஞ்சி கொண்டாடுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.